நாளை வரை நீ எதுவுமே சாப்பிடாத, வயிறு வேகமாக சுருங்கிவிடும். பிரைஸ் தி லார்ட். அன்பான சகோதர சகோதரிகளே, உங்கள் யாவருக்கும் இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் வாழ்த்துக்கள். இந்த ஆலோசனை நேரத்தில் மற்றொரு ஆலோசனை மூலமாக உங்களை சந்திக்க தேவன் தந்த நல்ல வாய்ப்பிற்காக தேவாதி தேவனை துதிக்கிறேன். இந்த நாளின் ஆலோசனை பகுதியை பார்க்கலாம். ஒரு சோள காட்டில் ஒரு கூடை நிறைய சோளம் இருந்தது. இதை பார்த்த எலி அந்த கூடைக்கு உள்ளாக ஒரு சின்ன துவாரம் போட்டு அதன் உள்ளாக சென்று எல்லா சோளங்களையும் சாப்பிட ஆரம்பித்தது. சாப்பிட்டு வயிறு நிரம்பியவுடன் வெளியே வரலாம் என்றால் அந்த சின்ன துவாரத்தினால் அதனால் வர முடியவில்லை. ஆகவே கத்த தொடங்கியது. பக்கத்தில் இதை பார்த்து கொண்டிருந்த முயல் வேகமாக சென்று சொன்னது, நாளை வரை நீ எதுவுமே சாப்பிடாத, வயிறு வேகமாக சுருங்கிவிடும், அப்போது ஈஸியாக வெளியே வந்து விடலாம் என்று. இதை கேட்டு அந்த எலி அந்த கூடைக்குள்ளாகவே வாழ்ந்து கொண்டிருந்தது. சரி, மறுநாள் நாம் வெளியே செல்லலாம் என்று பார்த்து வயரை பார்க்கும்போது அது சுருங்கி இருந்தது. ஆனால் அந்த எலிக்கு பசி எடுக்க ஆரம்பித்தது. ஆகவே மறுபடியுமாக சோளங்களை சாப்பிட ஆரம்பித்தது. மறுபடியும் கத்த ஆரம்பிக்கும் போது பக்கத்தில் இருந்த பூனை வேகமாக அந்த எலியை எடுத்து சாப்பிட ஆரம்பித்தது. அருமையானவர்களே, அநேக நேரங்களில் தேவன் நம்மை எச்சரித்து கொண்டே இருப்பார். ஐயோ, நீ செய்கிறது பெரிய பாவம், நீ செய்கிறது சின்ன பாவம், இந்த பாவத்தை செய்யாதே என்று எச்சரித்து கொண்டிருப்பார். அந்த எச்சரிப்பின் சத்தத்தை நாம் கேட்டு அதிலிருந்து நாம் வெளியே வர வேண்டும். அல்லது மறுபடியுமாக அந்த பாவத்திற்குள் இருக்கும் போது நிச்சயமாக தேவன் நமக்கு உதவி செய்ய மாட்டார். அவர் எச்சரிக்கும் போது அதை கேட்டு அவருக்கு பிரியமில்லாத காரியங்களை நாம் விட்டு வாழ்ந்தோம் என்றால் தேவன் நிச்சயமாக நம்மை ஆசீர்வதிப்பார். நம்முடைய வேத புத்தகத்தில் நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 14-15 வசனங்களை வாசிப்போம். துன்மார்க்கருடைய பாதையில் பிரவேசியாதே, தீயோருடைய வழியில் நடவாதே, அதை வெறுத்து விடு, அதன் வழியாய் போகாதே, அதை விட்டு விலகி கடந்து போ. அருமையானவர்களே, அதை விட்டு விலகி நாம் கடந்து போக வேண்டும். தேவன் அப்பொழுது நம்மை நிச்சயமாக ஆசீர்வதிப்பார். மீண்டும் அடுத்த வாரம் வேறொரு ஆலோசனையோடு உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். தேவன் தாமே நாம் அனைவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமேன்.